ஒரு செகண்ட் தாங்க இன்னொரு அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் உயிரோடே இருந்திருக்க மாட்டார். 2024 2026 வரைக்கும் இதோட 3 தடவை அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்பை ஷூட் பண்ணி கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நடக்கல. நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு டின்னர் பார்ட்டி நடந்திருக்கு. அமெரிக்காவில் உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் இன்க்ளூடிங் ட்ரம்ப் எல்லாருமே அதை கலந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த டின்னர் பார்ட்டி போயிட்டே இருந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் கன் எடுத்துகிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருமே ட்ரம்ப்பை காப்பாற்றி கொண்டு போயிட்டாங்க. ட்ரம்ப் மேலே எந்த காயமும் படல. ட்ரம்ப்பை கொல்ல ட்ரை பண்ணவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரோட பேர் கோல். அவரும் அதே ஹில்டன் ஹோட்டலில் தான் தங்கியிருந்திருக்காரு. கலிஃபோர்னியாவை சேர்ந்தவர். அவர் நல்லா படித்தவரும் கூட. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் ஒரு கேமிங் டெவலப்பர். அப்போலாம் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலில் போட்டிருக்காங்க. அண்ட் அவர் அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க விசாரணை பண்ண வரைக்கும் இந்த கோலுன்றவர் தனியாக தான் இதை ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் பின்னாடி எந்த குழு எதுவுமே கிடையாது. இப்போ அவரோட வீடை கண்டுபிடிச்சி அவர் வீட்லேயும் சர்ச்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் அமெரிக்க பிரசிடென்ட்ஸ் மேலே இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி ஜான் எஃப் கென்னடி, ஆப்ரஹாம் லிங்கன், அதுக்கப்புறம் ரொனால்டு. இதில் ரொனால்டு மட்டும் தான் சர்வைவ் ஆயிருக்காரு. மற்ற 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் சாகிற வரைக்கும் இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கனடா பற்றி, யூஎஸ் பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you on next வீடியோ. அண்ட் நிறைய பேர் நான் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வீடியோ போடும்போது நீ எங்கே டெஸ்லா ஷோரூமில் வேலை பார்க்குறீங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. இல்லைங்க, இது வீட்டோட கராஜ் தான். மேலே ரொம்ப சவுண்டாக இருந்தது அப்படின்னா கராஜ்குள்ளே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதனால கராஜ் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். வேறு ஒன்றும் இல்லை.